மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு தொடர்ச்சியாக இந்த கமெண்ட்ஸ்ல ஒரு கேள்வியாகவே வந்துட்டு இருந்தது. எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க அவங்களோட அந்த மெயின் ஆகாரங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஹெல்தியான உணவுகளை கொடுக்குறோம். காலை உணவு, இரவு உணவு, பகல் உணவு அப்படின்னு சொல்லி ஹெல்தியா கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த ஸ்நாக் அப்படின்னு வரப்போ இந்த குழந்தைகள் எப்பவுமே சிப்ஸ், சாக்லேட், ஸ்வீட்ஸ் அல்லது இந்த அன்ஹெல்தி ஃபுட்டை தான் விரும்பி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்தி ஸ்நாக் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி ஹெல்தி ஸ்நாக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கண்ணோட்டம் தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிற இன்சைட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். நான் டாக்டர் ரிஃப்ஷியா ரஹீம், கிளினிக்கல் சைல்ட் சைக்காலஜி ஃபீல்டில் யூகேயில் குழந்தைகளோட இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் மற்றும் வளர்ந்தோருக்கான உடல் மற்றும் உளவியல் ரீதியான சிக்கல்களுக்கான தீர்வுகளும் ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வது மூலமாக நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த சேனல் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். முதல்ல இந்த ஸ்நாக் ஏன் குழந்தைகளுக்கு தேவை, கட்டாயம் இந்த ஸ்நாக் கொடுக்கணுமா இந்த சாப்பாட்டுக்கு இடையில அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஸ்நாக்கோட நோக்கம் எங்களோட பிள்ளைகள் 3 நேரம் மெயின் மீல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்கிடையில அந்த பிள்ளைகளுக்கான அந்த பசியை போக்குறதுக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்நாக் நாங்க கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகளை பார்த்துருப்போம் எந்த நேரமுமே இந்த நொறுக்கு தீனி கொறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாம ஒரு 2 தரம் இந்த ஸ்நாக் கொடுத்தீங்கன்னா போதுமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிடுது உங்களோட பிள்ளை அப்படின்னு சொன்னா ஒரு 10:30 10:45 ஒரு ஸ்நாக் கொடுக்கறது. அடுத்தது பகல் சாப்பிட்டுட்டு இரவு டின்னர் ஒரு 7:30 சாப்பிட்ற பிள்ளை அப்படின்னு சொன்னா ஒரு 5 மணிக்கு ஒரு ஸ்நாக் கொடுக்கறது. ஸோ இப்படியான முறையில நீங்க இந்த ஸ்நாக்கை கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்நாக் அப்படிங்கிறது என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும், எப்படியான உணவுகளை ஸ்நாக்கா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க கொடுக்குற ஸ்நாக் எப்பவுமே நியூட்ரியன் ரிச்சா இருக்கணும். அதாவது நாங்க இதுக்கு முதல்ல ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதுல சொல்லப்பட்ட மாதிரி நீங்க கொடுக்குற உணவுகள் அந்த ஸ்நாக்ல எப்பவுமே விட்டமின்கள், கனி உப்புக்கள், புரதமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தேவையோ அந்த ஊட்டச்சத்து எல்லாமே இருக்கிறதாக இந்த ஸ்நாக் இருக்கணும். அடுத்ததுதான் இந்த பிரச்சனை, இந்த ஸ்நாக் சாப்பிட்டே பிள்ளையெல்லாம் வெயிட் போடுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்க கொடுக்குற அந்த ஸ்நாக் பிள்ளைகளோட பசியை தீக்கிறதாகவும் வயிற்று நிரப்புறதாக இருக்கிற அதே நேரம் இந்த கேலரி குறைந்த உணவுகளாக இந்த ஸ்நாக்ஸ் இருக்கணும். ஸோ உதாரணமா நாங்க சொல்ல போனோம்னு சொன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கேலரி தேவை அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஒரு 10 வயசு, ஒரு 8 தொடக்கம் 10 வயசான ஒரு பிள்ளை எடுத்தீங்கன்னா ஒரு 1700 1750 கேலரி பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்க போகுது. ஸோ நீங்க கொடுக்குற ஸ்நாக் அதுல 10% விட குறைவான கேலரியை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதாக இருக்கணும். ஸோ நீங்க இப்போ உதாரணமா நீங்க ஒரு சிப்ஸ் பேக்கெட் கொடுக்குறீங்க அல்லது ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல அது கேலரி போட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு 1700 ஒரு 170 விட குறைவாக இருக்கணும், உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சிப்ஸ் பேக்கெட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 300 400 அப்படின்னு சொல்லி அதோட கேலரி இருக்கும். ஸோ இது பிள்ளைகளோட அந்த வெயிட் போடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. ஸோ லோ கேலரி ஃபுட் நீங்க கட்டாயம் கொடுக்கணும். அடுத்ததுதான் இந்த ஃபைபர், அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளாக இந்த ஸ்நாக் இருக்கணும். மற்றது இந்த ஸ்நாக்கு நிறைய சாப்பிட கொடுக்கக்கூடாது. சில பேர் நாங்கள் பார்த்துருப்போம் முறுக்கு, மிக்சர் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கப்ல போட்டு அல்லது பேக்கெட்டோடய கொடுத்துருவாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல ஒரு கண்ட்ரோல் குழந்தைகளுக்கு இருக்காது. ஸோ நிறைய கொடுக்காம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற போஷன் அளவு எப்பவுமே குறைவாக இருக்கணும். அடுத்தது இந்த சுகர் கண்டென்ட், ஸ்வீட் நீங்க கொடுக்குற உணவுகள்ல இந்த ப்ரோசஸ் சுகர்ன்னு சொல்லுவோமே, சீனி வெல்லத்துற அளவு குறைவானதாக இருக்கணும். இந்த கேக், பிஸ்கட், மற்றது ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்நாக்கா கொடுக்குற நேரம் சீனியோட அளவு கூட அப்படிங்கிறதால இந்த கேலரி பரிமாணமும் கூடவா இருக்கும். பிள்ளைகள் அந்த ஒபீஸ் வெயிட் போடுற அந்த ஒரு அபாயம் குழந்தைகளுக்கு இருக்கும். அது இல்லாம அதீத வெல்லம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரியான இயல்புடைய ஸ்நாக்குகளை நீங்க கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க நிறைய ஸ்நாக் வகைகள் கொடுத்துட்டு வருவீங்க, இதுல இந்த ஹெல்தி ஸ்நாக்குகளும் நீங்க கொடுப்பீங்க. ஸோ நீங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போற ஹெல்தி ஸ்நாக் இல்லாம வேற என்ன ஹெல்தி ஸ்நாக் நீங்க கொடுக்குறீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்றது மூலமாக நான் உட்பட மற்ற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட குழந்தைகளுக்கும் நாங்க அதை கொடுக்கலாம். சரி, இப்போ என்னென்ன ஹெல்தி ஸ்நாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்நாக் டைம்ல நீங்க பிள்ளைகளுக்கு
பழங்கள், மரக்கறிகள் குடுக்குறது எவ்வளோ நீங்க குடுத்தாலும் அதுல பிரச்சனை இல்ல. ஏன்னா, இந்த பழங்கள், மரக்கறிகள்ல வந்து நாங்க சொன்ன எல்லா ஊட்டச்சத்துமே இருக்க போகுது. இதுல இந்த நீர்த்தன்மை இருக்க போகுது, விட்டமின்ஸ், கனியுப்புக்கள் இருக்க போகுது, நார்ச்சத்து இருக்க போகுது. இது வந்து பிள்ளைகளோட பசிய போக்கும், அதே நேரம் நியூட்ரியன்ட்டாவும் இருக்க போகுது. ஸோ இந்த பழங்கள், மரக்கறிகள நீங்க குடுக்கலாம். ஸோ பழங்கள எப்படி குடுக்குறது? ஜூஸ் அடிச்சு குடுக்கலாமா? அந்த ஸ்மூதி செஞ்சு குடுக்கலாமா? அப்படிலாம் இருக்கும். உங்களோட பிள்ளைகள் வந்து பழங்கள பழங்களா சாப்பிடாம ஜூஸா தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஜூஸ் குடுக்கலாம். ஆனா பழங்கள எப்பவுமே நாங்க அத இயற்கையாகவே அந்த ஃப்ரூட்டாவே குடுக்குறது தான் வந்து பிரயோசனமாக இருக்கும். ஸோ நீங்க நல்ல தண்ணி தன்மையான இந்த வாட்டர்மெலன், மெலன் வகைகள், அப்படி இல்லன்னு சொன்னா கொய்யாப்பழம், இந்த ஆப்பிள், ஆரஞ்சு அதுகள் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல. எங்களுக்கு எந்தெந்த பழங்கள் கிடைக்குதோ, வாழைப்பழம் மலிவா கிடைக்கும், கொய்யாப்பழம் மலிவா கிடைக்கும். ஸோ இப்படியான பழங்கள் எல்லாம் நீங்க குடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து அந்த வயசுல வந்து நீங்க எவ்வளோ பழம் குடுத்தாலும் அது பிரச்சனையாக இருக்காது. ஸோ நீங்க பழங்கள் குடுக்கலாம். அடுத்து இந்த மரக்கறி அப்படின்னு வரப்ப வந்து சாப்பிட மாட்டாங்க. வெஜிடபிள் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நீங்க அத டிஃபரண்டான முறையில குடுக்கலாம். உதாரணமா ஸ்டீம் பண்ணி குடுக்கலாம். அல்லது நல்லா சின்னதா சாப் பண்ணிட்டு ஒரு பேன் கேக் மாதிரி பேன் கேக் செய்து அதுல வந்து ஒரு பேன் கேக் பேட்டர்ல வந்து நீங்க மாவ அதுல மில்க்க ஊத்தி கொஞ்சம் முட்டைய போட்டு அடுத்து வந்து இந்த மரக்கறிகள நல்ல சின்னதா சாப் பண்ணி கண்ணுக்கே விளங்காத மாதிரி வெங்காயம், தக்காளி, கேரட் உங்களுக்கு எந்த மரக்கறி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் போட்டு சின்ன சின்ன பேன் கேக்கா அழகா செய்து ஒவ்வொரு ஷேப்ல செய்து குடுக்கலாம். ஸோ இப்படியும் கூட பிள்ளைகளுக்கு நீங்க மரக்கறிகள இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொன்னா உருளைக்கிழங்க வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் பட்டர் அல்லது சீஸ போட்டு மிக்ஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு குடுக்கலாம். இல்ல சோளம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சோளம் வந்து நீங்க குடுக்கலாம். ஸோ இப்படி மரக்கறிகள், இந்த பழ வகைகள நீங்க எந்த வடிவில உங்களோட பிள்ளைகள் சாப்பிடுதோ, கட்லெட்டாகவோ நீங்க அப்படி குடுக்குறது வந்து ஹெல்தியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரப்ப இந்த ஃப்ரூட் சாலட் மாரி செய்து குடுக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து சின்ன சின்னதா வெட்டி, அதுல வந்து அவங்களுக்கு விருப்பமான மாரி கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு, ஸோ இப்படி நீங்க வந்து ஃப்ரூட் சாலடா கொஞ்சம் மில்க் ஊத்தி அந்த மாரி ஃப்ரூட் சாலடாவும் நீங்க பிள்ளைகளுக்கு குடுக்கலாம். இதுவும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததான் வந்து இந்த நட்ஸ் வகைகள். இந்த நட்ஸ் வகைகள் வந்து இந்த பிள்ளைகளோட உடல் வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்க இந்த நட்ஸ் அண்ட் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அ உலர் திராட்சைன்னு சொல்லுவோமே வந்து பிளம்ஸ், அடுத்தது வந்து பேரீச்சம்பழம். இதெல்லாம் வந்து இந்த குழந்தைகளோட ஆகாரத்துல வந்து நாங்க சேர்க்கிறது அல்லது அப்படியே அது கொஞ்சம் ஒரு சின்ன கப்ல வந்து கொஞ்சம் ட்ரைட் ஃப்ரூட்ஸும், நட்ஸும் சேர்த்து குடுக்குறதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நட்ஸ் அப்படின்னு வர்றப்போ இந்த ஆமண்ட், பிஸ்தா, கஷ்யூ எல்லாமே வந்து ஹெல்தியாக இருக்கும். ஆனா இதெல்லாம் விலை கூட அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா? நம்ம ஸ்ரீலங்கால கச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிலக்கடலை வந்து ரொம்பவே ஒரு ஹெல்தியானது. இதுல இருக்கிற அந்த HDL வந்து உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு வந்து இதுல இருக்க போகுது. ஸோ இந்த நிலக்கடலையை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு குடுக்கலாம். ஸோ இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு நட்ஸ நீங்க குடுக்குறதும் வந்து உதவியாக இருக்கு. பிள்ளைகள் நட்ஸாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு நட்ஸ் குடுத்தா பொறுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க வந்து அந்த நட்ஸ பவுடர் பண்ணிட்டு நீங்க குடுக்குற ஃப்ரூட் சாலட்லயோ இல்ல வேற ஏதாவது பேன் கேக்லயோ வந்து அத கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி நீங்க குடுக்கலாம். ஸோ இப்படியான உணவுகள நீங்க வித்தியாசமான வகையில குடுக்குறது வந்து உதவியாக இருக்கும். ஆனா இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அதீத உடற்பருமன் ஏற்கனவே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க நிறைய நட்ஸ் குடுக்குற நேரம் இன்னும் உடற்பருமன் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படியான பிள்ளைகளுக்கு நீங்க நட்ஸ தவிர்த்துக் கொள்றது நல்லது. அதுக்கு பதிலாக நீங்க வேற இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸோ அல்லது வேற உணவுகள் வந்து நீங்க குடுக்கலாம். ஆனா மெலிவாக இருக்கு பிள்ளை, இன்னும் கொஞ்சம் சதை போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, தாராளமாக நீங்க இந்த நட்ஸ் எல்லாம் குடுக்கலாம். அடுத்த ஒரு ஸ்நாக் தான் வந்து யோகர்ட். யோகர்ட்ல வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. நீங்க இந்த யோகர்ட் கடையில வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, நீங்க வீட்ல நல்ல தயிர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல கொஞ்சம் ஹனி தேனை போடுறது, அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் சுகர போட்டு மிக்ஸ் பண்ணி, அதுல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ போட்டு, ஸோ இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து தயிர் அல்லது யோகர்டையும் நீங்க வந்து ஒரு ஸ்நாக்கா ஹெல்தி ஸ்நாக்கா குடுக்கலாம். மற்ற ஒரு நல்ல ஸ்நாக் தான் வந்து இந்த தானிய வகைகள் நாங்க குடுக்குறது. இந்த கடலை, பயறு எந்த வகையான பருப்பு வகைகள், இதையெல்லாம் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக்காக குடுக்கலாம். சரி எப்படி குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த தானியங்கள இந்த சத்துமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சத்துமா வடிவில வந்து அத உருண்டைகளாக செய்து குடுக்கலாம். நீங்க ஆல்ரெடி சத்துமா செய்து இருக்கலாம். இந்த சத்துமாக்கு வந்து நீங்க அ ப்ரவுன் ரைஸ் அல்லது சாதாரண எங்கட அரிசியா இருக்கட்டும், அல்லது அதோட சேர்த்து நீங்க இந்த உளுந்து, பாசிப்பயறு, பார்லி விதைகள், கொஞ்சம் எள்ளு போடுறது, அடுத்தது இந்த கேஷ்யூஸ் நம்ம சொன்ன கேஷ்யூ, ஆமண்ட் எனி கைண்ட் ஆஃப் நட்ஸ் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா அந்த நட்ஸ். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் நீங்க வறுத்துட்டு, அது எல்லாத்தையுமே நீங்க பவுடரா கிரைண்ட் பண்ணி, இத நீங்க வந்து வச்சிருக்கலாம். ஸோ நீங்க பிள்ளைகள் கேட்கிற நேரம் இந்த சத்து மாவுல கொஞ்சம் பால் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சீனிய மிக்ஸ் பண்ணி, ஒரு உருண்டை வடிவில வந்து அந்த பிள்ளைகளுக்கு குடுக்கலாம். இந்த மாரி சத்துமா கடையிலயும் வாங்க இருக்கு. ஸோ அப்படி இல்லாம நீங்க வீட்டிலேயே இது வந்து செய்து வைக்கிறது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
ஸோ இப்படியான வகையில வந்து இந்த தானியங்கள், இந்த புரோட்டீன் எல்லாம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த சத்துமா செய்யற நேரம் நீங்க ஒரு ஏலக்காய், அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் 1, 2 மிளகு வந்து போடுற நேரம் டைஜஷனுக்கு உதவியா இருக்கும். அடுத்த ஸ்நாக் தான் வந்து இந்த டேரி ப்ராடக்ட்ஸ், பால் சார்ந்த உணவுகள். இப்ப பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்நாக்குக்கு ஒரு மில்க் நீங்க குடுக்கலாம். அந்த மில்க்கோட நீங்க கட்டாயம் வேற எதுவும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல. இந்த சீரியல் குடுக்குறது, கடைகள்ல வாங்குறது அப்படின்னு இல்ல. ஒரு மில்க் அல்லது ஒரு சீஸ குடுக்குறது, யோகர்ட் குடுக்குறது, இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகளை எல்லாம் குடுக்கலாம். அடுத்தது நாங்க இந்த பேன் கேக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த பேன் கேக் வந்து நீங்க பயறு பயற வந்து வறுத்து, அந்த பயற வந்து பவுடர் பண்ணி, அதுலயும் இந்த பேன் கேக் செய்றதும் டேஸ்ட்டா இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஸோ அந்த மாதிரி குடுக்கலாம். அடுத்தது வந்து முட்டை. முட்டை வந்து எப்பவுமே ஒரு நிறை உணவு. நல்ல புரதம், எல்லா எல்லா சத்துக்களும் இருக்கிற ஒரு உணவா இருக்கும். ஸோ பிள்ளைகளுக்கு நீங்க கொஞ்சம் மரக்கறி, கேரட், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் செய்து, அத ஒரு ஸ்நாக்கா குடுக்குறது கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்கா இருக்கும். அடுத்து இன்னொன்னு தான் வந்து இந்த கேலரி பரிமாணம் குறைந்த, ஆனா வந்து பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுற ஒரு சாப்பாடு இந்த பாப்கார்ன். ஸோ இந்த பாப்கார்ன் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு விருப்பமான மாரி பட்டர்ல வந்து இந்த பாப்கார்ன் செய்து வீட்ல அத ரொம்ப ஈஸியாவே எங்களுக்கு செய்யலாம். ரொம்ப மலிவான ஒண்ணு தான் இந்த சோளம் வாங்குறது. ஸோ நீங்க பட்டர் கொஞ்சம் போட்டு, பிள்ளைகளுக்கு விருப்பமான மாதிரி கொஞ்சம் இல்லாட்டி ஸ்வீட்டா செய்யணும்னா ஹனி போட்டு, ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க ஹெல்தியாகவே வந்து இந்த பாப்கார்ன் கூட செய்து குடுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம், டிவி பார்க்குற நேரம் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அந்த பாப்கார்னையும் சாப்பிடுவாங்க. கேலரியும் குறைவாக இருக்கும். அதே நேரம் சத்தான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன சாண்ட்விச் செய்யலாம். நீங்க ஒரு பிரெட் வந்து இருக்கு வீட்ல அப்படின்னு சொன்னா வந்து, ஒரு ஆம்லெட் போடுறது அல்லது வந்து வெஜிடேரியன் சொன்னா வந்து பன்னீர் வந்து ஸ்லைசஸ் கட் பண்ணி கொஞ்சம் அவங்க தவால வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு, அத ஒரு சாண்ட்விச்சா செய்றது. ஸோ இப்படியான வந்து பிரெட் அது எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவும் ஒரு நல்ல ஹெல்தி ஸ்நாக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகள நீங்க ஸ்நாக்கா தான் குடுக்கணும் அப்படின்னு இல்லாம, நீங்க இந்த உங்களோட பிள்ளைகளோட லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸா கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைகளோட ஸ்நாக்லயுமே வந்து இந்த மாதிரி உணவுகள குடுக்குற நேரம், அவங்க இந்த ஹெல்தி ஸ்நாக் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்து தொடர்ச்சியா பழகிக்கொள்ளுவாங்க. ஸோ இந்த வீடியோல பகிரப்பட்ட இந்த ஸ்நாக் ஐடியாலாம் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும். நீங்க ஹெல்தியா உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்நாக் குடுக்குறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது தவிர நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஹெல்தி ஸ்நாக் குடுக்குறீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். நாங்களும் அத எங்களோட குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணி அத பிள்ளைகளுக்கு குடுக்குறதுக்கு நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களோட நண்பர்கள், உறவினர்களுக்கு தேவையானவங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.